என் பேர் துரைபாண்டி. நான் நரிக்குள சமூகத்தை சேர்ந்தேன். நான் மன்னர் சைங்கிலி ஸ்கூலில் 10th 414 மார்க் எடுத்திருக்கேன். சரி, எங்கள் அம்மா அப்பா வந்து வியாபாரி தான். ஊருக்கு போய் வியாபாரம் பண்ணுறாங்க. இல்லை கைத்தட்டு முதல்ல சமூகத்தில் எங்கள் அண்ணன் தான் முதல்ல படித்தான். முதல்ல +2 முடிச்சு 438 மார்க் எடுத்தான். அவனை பார்த்து நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் படித்து இப்போ 412 மார்க் வாங்கியிருக்கேன். என்னை பார்த்து 4 பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க. வணக்கம், என் பேர் துரைபாண்டி. நான் மன்னர் சைங்கிலி ஸ்கூலில் 10th படிச்சிருக்கேன். 10th படித்து இப்போது 10th ரிசல்ட்ஸில் 414 மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கு முக்கிய காரணம் என் டீச்சர்ஸ், அடுத்து என் பேரண்ட்ஸ் தான். அவங்க தான் என்னை நல்லா சப்போர்ட் பண்ணாங்க படிக்க. அவங்க வியாபாரத்துக்கு போனாலும் என்னை வீட்டில் விட்டு போயிடுவாங்க. இன்னொன்று, வியாபாரத்துக்கு கூப்பிட்டு போனால் நாங்கள் பஸ் அனுப்பி விட்டுருவாங்க படிக்க. ஏன்னா படிக்கிறதுக்கு அவ்வளோ முக்கிய காரணம் அவங்க தான் முன்னுதாரணம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சமுதாயமே கொஞ்சம் படிக்காத சமுதாயம் தான். எங்களை பார்த்து தான் இப்போது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹாஸ்டலில் கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நாங்கள் 2 பேர்னால் எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. படிக்க போகிறீங்க? நான் இப்போ +1 அடுத்து பியூர் சயின்ஸ் குரூப் எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி ஆகணும். எங்கள் குழந்தைகளும் படிக்கணும் ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் நிறைய பேர் படிக்காமல் தான் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். கோரிக்கை அதுதான். வணக்கம், நான் சிவகங்கை நரிக்குறவர் காலனிலேருந்து தனுஷ் பேசுகிறேன். நாங்கள் வந்து இப்போ 10th கேஆர் ஸ்கூலில் வந்து படித்து 412 மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கு முழுக்க காரணம் என்னோடய டீச்சர்ஸ், என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாருமே தான். அவங்க எல்லாம் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னே என்னோடய டீச்சர்ஸ் ரொம்ப பாடுபட்டாங்க, என்னோடய சார்ஸ் ரொம்ப பாடுபட்டாங்க. அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. இவங்கனால நாங்கள் வந்து அடுத்து படிச்சுட்டு நான் வந்து ஒரு ஜாபில் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அப்படி நாங்கள் இருந்துட்டோம்னா எங்கள் பின்னாடி வரவங்க ஜெனரேஷனும் அவங்களும் வருவாங்க. அவங்களும் நல்லா படித்து வெளியே வருவாங்க. அதுக்காண்டி இந்த கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.